243 சட்டமன்ற தொகுதிகள் கொண்ட பீகார் மாநில சட்டசபை தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு வியாழக்கிழமை தொடங்குகிறது. 18 மாவட்டங்களில் உள்ள 121 சட்டமன்ற தொகுதிகளில் முதற்கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. ஹரியானாவில் 25 லட்சம் வாக்குகள் திருடப்பட்டதாக குற்றம் சாட்டிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அம்மாநிலத்தில் 12.5% வாக்குகள் திருடப்பட்டு பாஜக ஆட்சி அமைக்க வழிவகை செய்யப்பட்டதாக தெரிவித்தது அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. மேலும் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த பாஜகவினருக்கு ஹரியானாவிலும் வாக்குகள் இருப்பது எப்படி என்றும் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பினார். ஹரியானாவில் பிரேசில் மாடல் அழகியின் புகைப்படத்தை வைத்து 10 பூத்துகளில் 22 வாக்குகள் திருடப்பட்டதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் ஹரியானாவில் வெறும் 1,18,000 வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் தோற்று பாஜக வென்றதாக அறிவிக்கப்பட்டதாகவும் ராகுல் காந்தி ஆதாரங்களை வெளியிட்டார். ஹரியானா தேர்தலில் போலி வாக்காளர்கள் வாக்களித்தார்கள் என்றால் அந்தந்த வாக்குச்சாவடிகளின் காங்கிரஸ் ஏஜென்ட்டுகள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என தேர்தல் ஆணையம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. முறைகேடு நடந்திருந்தால் அப்போதே சுட்டிக்காட்டி இருக்கலாமே எனவும் ராகுல் காந்திக்கு தேர்தல் ஆணையம் கேள்வி எழுப்பியுள்ளது. ஹரியானாவில் பாஜகவுக்காக இந்திய தேர்தல் ஆணையம் வாக்கு திருட்டு நடத்தியதாக ராகுல் காந்தி கூறுவது பொய் என பாஜக தரப்பில் பதிலளிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு, பீகாரில் தேர்தல் நடக்க உள்ள நிலையில் ராகுல் கொலம்பியாவுக்கு செல்வதாகவும் அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறி மற்றவர்களின் நேரத்தை வீணடிப்பதாக கண்டனம் தெரிவித்தார். காங்கிரஸ் வென்ற கர்நாடகா, தெலங்கானா மற்றும் எதிர்க்கட்சிகள் வென்ற தமிழ்நாடு, கேரளாவில் வாக்கு திருட்டு நடைபெறவில்லையா என ராகுல் காந்திக்கு கிரண் ரிஜிஜு கேள்வி எழுப்பியுள்ளார். வாக்கு திருட்டு நடந்திருப்பதாக கூறி இளம் வாக்காளர்களை தூண்டி விடுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ஹரியானாவில் வாக்கு திருட்டு நடைபெற்றதாக கூறி ராகுல் காந்தி வெளியிட்ட சான்று அதிர்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வாக்கு திருட்டின் மூலம் மக்களின் தீர்ப்பை பாஜக திருடுவதாக முதலமைச்சர் சாடியுள்ளார். பாஜகவின் சமீபத்திய தேர்தல் வெற்றிகள் மீது மீண்டும் தீவிர சந்தேகங்கள் எழுவதாக முதலமைச்சர் விமர்சித்துள்ளார். வாக்குகளை திருடுவதன் மூலம் மக்களின் தீர்ப்பை பாஜக திருடுவது வெளிச்சத்திற்கு வந்திருப்பதாகவும் காட்டமாக அவர் தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் என்கிற பெயரில் தமிழ்நாட்டில் பல லட்சம் வாக்காளர்களை நீக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டப்பிரிவு செயலர் இளங்கோ, SIR நடைமுறை அதிகப்படியான வாக்காளர்களை நீக்கவே வழிவகுப்பதாக தெரிவித்தார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் ஈடுபடும் அரசு ஊழியர்களை மாநில அரசு கட்டுப்படுத்தாது என திமுக MP NR இளங்கோ விளக்கமளித்துள்ளார். இது தொடர்பாக பேசியுள்ள அவர், தேர்தல் பணிகளில் ஈடுபடுவோரை தேர்தல் ஆணையம் மட்டுமே கட்டுப்படுத்த முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். விழா காலங்கள் மற்றும் அறுவடை காலத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை மேற்கொள்வது எப்படி உகந்ததாகும் என திமுக கேள்வி எழுப்பியுள்ளது. நிறைய இடங்களில் BLOக்கள் எனப்படும் பாக முகவர்களுக்கு இன்னும் படிவங்களையே வழங்கவில்லை என்றும் புகார் தெரிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த படிவங்களை அரசியல் கட்சி பூத் ஏஜென்ட்டுகளிடம் அளிப்பதற்கு அதிமுக எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. முழுக்க தேர்தல் அதிகாரிகள்தான் SIR பணிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. வாக்குச்சாவடி அலுவலர்கள் மட்டுமே SIR படிவங்களை விநியோகித்து திரும்ப பெற வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வலியுறுத்தினார். பூர்த்தி செய்த படிவங்களை ஆளுங்கட்சி பூத் ஏஜென்ட்டுகள் மூலம் திரும்ப பெற அனுமதித்தால் பிற கட்சி வாக்காளர்களின் படிவங்களை ஒப்படைக்காமல் அவர்கள் கிழித்து எரியக்கூடும் என ஜெயக்குமார் அச்சம் தெரிவித்துள்ளார். கரூரில் தாவேகா பரப்புரையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 41 பேருக்கு இரங்கல் தெரிவித்து கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் விஜய் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தின் போது 41 பேருக்கும் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் விஜய்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என தாவேக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தாவேகவின் கூட்டணி நிலைப்பாடு குறித்து முடிவெடுக்க விஜய்க்கு முழு அதிகாரம் வழங்கியதோடு 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேக தலைமையில்தான் கூட்டணி எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது.
2026 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தவேக இடையே மட்டும்தான் போட்டி என விஜய் மீண்டும் திட்டவட்டமாக கூறினார். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு சம்பிரதாயமாக விடப்படும் மக்கள் முடிவுக்கு தலை வணங்குகிறோம் என்ற அறிக்கையுடன் தயாராக இருக்குமாறு திமுகவிற்கு விஜய் அறைகூவல் விடுத்தார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் அரசியல் செய்ய விரும்பவில்லை என கூறி வன்ம அரசியல் செய்ததாக தவேக தலைவர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். கட்சியின் பொதுக்குழுவில் பேசிய அவர் அரசியல் காழ்ப்புடன் நேர்மை இல்லாமல் குறுகிய மனதுடன் வடிகட்டிய பொய்யை சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேசியதாகவும் புகார் கூறினார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் நிகழ்ந்தவுடன் அவசரமாக ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை திமுக அரசு அமைத்ததாக தவேக தலைவர் விஜய் விமர்சனம் செய்துள்ளார். மேலும் ஒரு நபர் விசாரணை ஆணையத்திற்கு குட்டு வைத்து உச்சநீதிமன்றம் வீட்டிற்கு அனுப்பி வைத்ததாகவும் அவர் கடுமையாக சாடினார். தவேக தலைவர் விஜய் சிறுபிள்ளைத்தனமான அரசியல் செய்வதாக திமுக பதிலடி தந்துள்ளது. இதுகுறித்து பேசியுள்ள திமுக கொள்கை பரப்பு செயலாளர் எழிலரசன், அடிப்படை அறிவு கூட இல்லாமல் சினிமா வசனம் போல் விஜய் பேசுவதாகவும் நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோம் என்பது போல் கரூர் துயரத்தின் போது பாதியில் சென்றவர் என்றும் விமர்சித்தார். திமுக தவேக இடையேதான் போட்டி என விஜய் கூறியிருந்த நிலையில் புது கட்சிகள் தனித்தன்மையை காண்பிப்பதாக நினைத்து அப்படி பேசியிருக்கலாம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். மேலும் வரும் தேர்தலில் அதிமுக தலைமையில்தான் கூட்டணி அமைக்கப்படும் என்ற நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்றார். சென்னை எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. எதிர்வரும் சட்டப்பேரவை தேர்தலுக்கான பணிகள் குறித்தும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் குறித்தும் நிர்வாகிகளிடம் ஆலோசனை நடத்தி அறிவுரைகளை வழங்கினார். கோவையில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட கல்லூரி மாணவியை கண்டுபிடிக்க தாமதம் ஏன் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். குற்றச்செயல் நிகழ்ந்த பின் 4 மணி நேரம் 25 நிமிடம் காவல்துறை என்ன செய்து கொண்டிருந்தது என்றும் அவர் வினவியுள்ளார். கோவை இளம்பெண் பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு சமூக சீரழிவே காரணம் என கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் பேசியிருக்கிறார். அதுவும் இரவு 11 மணிக்கு மேல் விமான நிலையத்தின் பின்புறம் விளக்கு வெளிச்சம் கூட இல்லாத இடத்தில் காதல் ஜோடி இருந்த சமூக சீரழிவை தடுப்பது எப்படி என வினவியதால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. கோவை பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மாணவி மீது குற்றம் சுமத்துவதா என MLA ER ஈஸ்வரனுக்கு அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். திமுகவின் ஊதுகுழலாகவே மாறிவிட்ட ஒருவர் மாணவி மீது குற்றம் சுமத்துவதாகவும் அவர் காட்டமாக விமர்சித்துள்ளார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்த முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என VCK தலைவர் திருமாவளவன் கோரிக்கை விடுத்துள்ளார். கோவை இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான அறிக்கையில் பெண்களுக்கான பாதுகாப்பில் தமிழ்நாடு அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். ஹாக்கி இளையோர் உலகக்கோப்பைக்கான காங்கேயன் என்ற இலச்சினையை முதலமைச்சர் MK ஸ்டாலின் வெளியிட்டார். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் ஹாக்கி இந்தியா இணைந்து நடத்தும் 14வது ஆடவர் ஹாக்கி இளையோர் உலகக்கோப்பை போட்டிக்கான கோப்பையையும் முதலமைச்சர் அறிமுகப்படுத்தினார். வேலூரில் மினி டைடல் பூங்காவை திறந்து வைத்து நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் புதிய மினி டைடல் பூங்காவுக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். மேலும் திருச்செங்கோட்டில் கூடுதல் வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்ட அரசு மருத்துவமனையையும் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். 2026 பிப்ரவரிக்குள் நிலுவையில் உள்ள வரிகள் மற்றும் புதிய வணிக வரியை வசூலிக்க வணிக வரித்துறை அலுவலர்கள் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். மதுரை உத்தங்குடியில் வணிக வரித்துறை ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் தமிழக அரசின் வணிக வரித்துறைக்கு ஒதுக்கீடு செய்த வருவாயை ஈட்ட நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என அலுவலர்களிடம் கூறினார். திமுகவுக்கு தெரியாமல் வாக்களித்து விட்டோம் என தமிழக மக்கள் வருத்தப்பட்டு வருவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருகே ஊனத்தாங்கல்பட்டி கிராமத்தில் விவசாயிகளுடன் கலந்துரையாடிய அவர் மத்திய அரசுடனான மோதல் போக்கால் தமிழக மக்களின் நிலை பரிதாபமாக உள்ளதாக கூறினார். உங்கள்
மக்களை பாஜக பின்னணியிலிருந்து இயக்குகிறதா என்ற கேள்விக்கு 53 ஆண்டுகளாக அதிமுகவில் இருக்கும் தன்னை யாரும் இயக்க முடியாது என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கூறினார். கோவையில் பேட்டியளித்த அவர் அதிமுக தரப்பிலிருந்து தம்மிடம் பேசி வருவதாகவும் அவர்கள் யார் யார் என்பதை கூறினால் அவர்களுக்கும் ஆபத்து வரும் என்றும் கூறினார். தமிழக பதிவுத்துறை உதவி ஐஜி பணிக்கான பதவி உயர்வு பட்டியல் சமூக அநீதி என்றும் அதனை திரும்பப் பெற வேண்டும் என்றும் பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். பதவி உயர்வு வழங்குவதில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு முற்றிலுமாக அவமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த 5 பேருக்கு பதவி உயர்வு மறுக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டினார். முதலில் மோதலில் ஈடுபட்ட அருள் தரப்பினர் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறி அன்புமணி ஆதரவாளர்கள் சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் ஒருதலை பட்சமாக ஒரு தரப்பு மீது மட்டுமே நடவடிக்கை மேற்கொண்டதாக குற்றச்சாட்டை முன்வைத்தனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக பாமக எம்எல்ஏ அருள் தரப்பினர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஒரு தரப்பினர் மீது மட்டும் வழக்கு பதிவு செய்து போலீசார் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக கூறி அன்புமணி தரப்பினர் எஸ்பி அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்ட நிலையில் அருள் உள்ளிட்ட 40 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சென்னை நீலாங்கரையில் உள்ள நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை அடுத்து வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பநாய் உதவியுடன் சோதனை மேற்கொண்டனர். அரை மணி நேரம் நடைபெற்ற சோதனையில் மிரட்டல் வெறும் புரளி என தெரியவந்ததை அடுத்து வெடிகுண்டு நிபுணர்கள் அங்கிருந்து வெளியேறினர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் என்றாலே திமுக அஞ்சுவதாக பாஜக மாநில செயலாளர் வினோஜ் பி செல்வம் தெரிவித்தார். எஸ்ஐஆர் காலத்தின் கட்டாயம் என்றவர் திமுகவுக்கு கள்ள ஓட்டு போடுவதற்கான வாய்ப்பு கிடைக்காது என்ற பயத்தின் காரணமாக எஸ்ஐஆரை எதிர்த்து திமுக உச்சநீதிமன்றம் சென்றுள்ளதாகவும் அவர் விமர்சனம் செய்தார். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் தாவேக்க பிரச்சார கூட்டத்தின் போது பாதுகாப்பு பணியில் இருந்தவர்களில் 3 உதவி ஆய்வாளர்கள் சிபிஐ விசாரணைக்கு ஆஜரானார்கள். 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் சிபிஐ அதிகாரிகள் வேலுச்சாமிபுரத்தை சேர்ந்த வியாபாரிகள், பொதுமக்கள் என இதுவரை 25க்கும் மேற்பட்ட நபர்களிடம் விசாரித்துள்ளனர். ஜாய் கிறிஸ்டல்டாவை விருப்பப்பட்டு திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றும் பணம் பறிக்கும் நோக்கத்தில் கிறிஸ்டல்டா தன்னை மிரட்டி கட்டாயத்தின் பேரில் திருமணம் செய்து கொண்டதாகவும் மாதம்பட்டி ரங்கராஜ் தெரிவித்துள்ளார். குழந்தை தன்னுடையதுதான் என்று அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டால் வாழ்நாள் முழுவதும் குழந்தையை பராமரித்துக் கொள்ள தயாராக உள்ளேன் என்றும் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் 3700 ஏக்கரில் அமையவுள்ள பசுமை விமான நிலையத்திற்காக இதுவரை 1000 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. 400 கோடி ரூபாய் இழப்பீடாக வழங்கப்பட்டுள்ள நிலையில் மீதமுள்ள நிலங்களை கையகப்படுத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. தேர்தல் பரப்புரை, தர்ணா, பண்டிகை உள்ளிட்ட நிகழ்வுகளில் தற்காலிக கொடிக்கம்பங்கள் நட அனுமதி பெறுவது கட்டாயம் என சென்னை மாநகராட்சி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. முன் அனுமதி பெறாமல் நடப்படும் தற்காலிக கொடிக்கம்பங்கள் எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி அகற்றப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியில் 5 மற்றும் 6வது மண்டலங்களில் குப்பைகளை கையாளும் பணியை தனியார் வசம் ஒப்படைப்பதை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் மெரினா கடற்கரை கண்ணகி சிலை அருகே கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாகனத்தை மறித்து மனு அளிக்க திட்டமிட்டதாக கூறப்படும் நிலையில் தூய்மை பணியாளர்களை போலீசார் கைது செய்தனர். தமிழக அரசின் மினி பேருந்து திட்டத்திற்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. மினி பேருந்துகளை இயக்குவதால் தமிழ்நாட்டில் தனியார் பேருந்து ஆபரேட்டர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என கூறி மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. சென்னை தியாகராய நகரில் ஸ்ரீ குருநானக் சத்சங் சபாவில் நடைபெற்ற ஸ்ரீ குருநானக் தேவ்ஜியின் 556வது பிறந்தநாள் விழாவில் ஆளுநர் RN ரவி தமது மனைவியுடன் பங்கேற்றார். அப்போது அவருக்கு சத்சங் சபா சார்பில் பொன்னாடை போர்த்தி வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதன் பின்னர் நடந்த புனித தின நிகழ்ச்சியில் ஆளுநர் பங்கேற்று சிறப்பு பிரார்த்தனை செய்தார். கேரளாவில் தனது 11 வயது மகளை ஆண் நண்பரின் பாலியல் இச்சைக்கு இணங்க வைத்த கொடூர தாய்க்கும் ஆண் நண்பருக்கும் 180 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து மஞ்சேரி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அத்துடன் 11,75,000 ரூபாய் அபராதமும் விதித்துள்ளது.
சபரிமலை ஐயப்பன் கோயிலில் உள்ள துவாரபாலகர் சிலைகளிலிருந்து தங்கம் திருடப்பட்ட வழக்கில் கேரள உயர்நீதிமன்றம் மூடப்பட்ட கோர்ட் அறைக்குள் விசாரணை நடத்தியது. துவாரபாலகர் சிலைகள் மட்டுமின்றி ஐயப்பன் கோயில் கருவறை கதவுகளில் தங்க முலாம் பூசப்பட்டது குறித்தும் விசாரணை நடத்த உத்தரவிட்ட நீதிமன்றம் தேவஸ்தான அலுவலர்களின் நடத்தை குறித்து ஆராயுமாறும் சிறப்பு விசாரணை குழுவுக்கு உத்தரவிட்டது. குரங்கு கூட்டத்தில் யோகி ஆதித்யநாத்தை அமர வைத்தால் யார் குரங்கு யார் ஆதித்யநாத் என்பதை கண்டுபிடிக்க முடியாது என சமாஜ்வாடி தலைவரும் UP முன்னாள் முதல்வருமான அகிலேஷ் யாதவ் பதிலடி கொடுத்துள்ளார். பீகாரில் தேர்தல் பரப்புரை நடத்திய UP முதல்வர் ஆதித்யநாத் ராகுல், அகிலேஷ் மற்றும் தேஜஸ்வி யாதவை காந்தியடிகளின் 3 குரங்குகள் என விமர்சித்திருந்தார். பீகாரில் இந்தியா கூட்டணி சார்பில் முதல் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டுள்ள தேஜஸ்வி யாதவுக்கு சமாஜ்வாடி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் ஆதரவு தெரிவித்துள்ளார். வாக்குரிமை உள்ள அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்றும் அனைவரும் வேலை வாய்ப்பை பெற தேஜஸ்வி யாதவுக்கு வாக்களிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். ராணுவத்தை அவமதிக்கும் வகையில் தமது சகோதரர் எதுவும் பேசவில்லை என மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு ஆதரவாக காங்கிரஸ் MP பிரியங்கா காந்தி கருத்து தெரிவித்துள்ளார். ராணுவத்தின் நலனை விரும்பும் ராகுல் காந்தி ஒரு தேசபக்தன் எனவும் அவர் விளக்கமளித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையின் வடாலா பகுதியில் மோனோ ரயில் சோதனை ஓட்டத்தின் போது திடீரென ஒரு பக்கமாக சாய்ந்து பாலத்தின் கட்டமைப்பில் மோதி சேதமடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் மோனோ ரயிலில் இருந்த 2 பணியாளர்களை ஏணி மூலம் பத்திரமாக மீட்டனர். உத்தரப்பிரதேச மாநிலம் மிர்சாப்பூர் அருகே தண்டவாளத்தை கடக்க முயன்ற 5 பக்தர்கள் ரயில் மோதி பரிதாபமாக உயிரிழந்தனர். சனூரில் உள்ள ரயில் நிலையத்திற்கு பிரயாக்ராஜ் சோபன் எக்ஸ்பிரஸ் ரயிலில் வந்த பக்தர்கள் சிலர் அதிலிருந்து இறங்கி எதிரே உள்ள நடைமேடைக்கு செல்ல படிகளை பயன்படுத்தாமல் தண்டவாளத்தை கடந்து நடைமேடையில் ஏற முயற்சித்த போது ரயில் மோதியது. பௌர்ணமி தினத்தை ஒட்டி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி கங்கை நதிக்கரையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். பௌர்ணமி விரதம் இருந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து கங்கை நதிக்கரையில் புனித நீராடி கோயிலில் சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் அன்னவெளியில் மதுபோதையில் கார் ஓட்டி சென்று 2 கூலி தொழிலாளர்கள் பலியாக காரணமான ஆவினங்குடி சிறப்பு உதவி ஆய்வாளர் ராஜேந்திரன், காவலர் இமான் உசேன் ஆகிய இருவரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். போலீசார் இருவரும் மதுபோதையில் காரை ஓட்டி சென்று சாலையோரம் நின்றிருந்த 4 பேர் மீது மோதினர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சாலையை கடக்க முயன்ற சிறுத்தை வாகனம் மோதி உயிரிழந்தது. சுங்கச்சாவடி ஊழியர்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அளித்த தகவலின் பேரில் அங்கு வந்த விக்கிரவாண்டி காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினர் சிறுத்தையின் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை தடாகம் அருகே ஊருக்குள் புகுந்த காட்டு யானையை கண்டு பொதுமக்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்த CCTV காட்சி வெளியாகியுள்ளது. வரப்பாளையம் பகுதியில் ஊருக்குள் புகுந்த யானையை பார்த்து அச்சமடைந்த பொதுமக்கள் கல்லை வீசியும் பட்டாசுகளை வெடித்தும் விரட்டியடித்ததை தொடர்ந்து யானை வனப்பகுதிக்குள் சென்றது. வைகை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் மதுரை யானைக்கல் தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியது. இதனால் தரைப்பாலம் வழியாக சிம்மக்கல் ஆரப்பாளையம் செல்லும் வாகன ஓட்டிகள் ஆபத்தான முறையில் வெள்ளத்தை கடந்து சென்றனர். ஆற்றை ஒட்டிய சாலை முழுவதும் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள் வேலைக்கு செல்வோர் கடும் அவதியடைந்தனர். மதுரை வாடிப்பட்டி அருகே கொள்முதல் நிலையத்தில் நெல் கொள்முதலுக்கு மூட்டைக்கு 55 ரூபாய் லஞ்சம் கேட்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தனிச்சியம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் தற்காலிக அரசு கொள்முதல் நிலையத்தில் லஞ்சம் வசூலிக்கும் அதிகாரிகள் மற்றும் இடைத்தரகர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே அரசு கொள்முதல் நிலையத்தில் 20 நாட்களுக்கும் மேலாக நெல் கொள்முதல் செய்யவில்லை என கூறி விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாச்சிக்குளம் மற்றும் மேல நாச்சிக்குளம் பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகள் டன் கணக்கில் நெல்லை குவித்து வைத்துள்ளனர். சிவகங்கை நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து சிவகங்கை மீட்பு குழுவினர் நகராட்சி அலுவலகத்தின் முன்பு மருத்துவ கழிவுகளை கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நகராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகளை மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இருக்கும் பகுதியில் கொட்டி தரம் பிரிக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் நடைபெற்றது.
திருவாரூர் மாவட்டம் வடுவூர் அருகே பணிக்கு இருசக்கர வாகனத்தில் சென்ற அரசு செவிலியரை வழிமறித்த இளைஞன் அவரை அரிவாளால் தாக்கி 7 சவரன் தங்க நகையை பறித்துச் சென்றார். பழஞ்சேரி மேடு கிராமத்தைச் சேர்ந்த செவிலியர் சுதா என்பவர் சம்பவத்தன்று மருத்துவமனைக்கு செல்ல இருசக்கர வாகனத்தில் வந்தபோது சுரேஷ் என்ற இளைஞன் செயின் பறிப்பில் ஈடுபட்டான். திண்டுக்கல் மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே பரவலாக பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கம்பு, சோளம், உளுந்து, பாசி, பருத்தி, மிளகாய், வெங்காயம் உள்ளிட்ட பல்வேறு பயிர்கள் விதைப்பு பணிகள் நிறைவுற்ற நிலையில் மழை பெய்தது ஆறுதல் அளித்ததாக விவசாயிகள் தெரிவித்தனர். திருவள்ளூர் அருகே சரித்திர பதிவேடு குற்றவாளி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். மணவாள நகர் பகுதியைச் சேர்ந்த நவீன் என்கிற குள்ள சீனு என்ற சரித்திர பதிவேடு குற்றவாளி மனம் திருந்தி தாயின் இட்லி கடையில் வேலை பார்த்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் நவீனை அழைத்துச் சென்ற சிலர் அவரை அரிவாளால் வெட்டியும் தலையில் கல்லை தூக்கி போட்டும் கொலை செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகராட்சி சுண்ணாம்பேட்டையில் சுமார் 1.5 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட சமத்துவ நவீன தகன எரிவாயு மேடை பராமரிப்பின்றி உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. தகன எரிவாயு மேடை முழுவதும் செடிகள், முட்புதர்கள் சூழ்ந்து காடு போல காட்சி அளிப்பதால் அவற்றை அப்புறப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர். வேலூர் நீதிமன்ற வளாகத்தில் சிறைவாசிகளால் தயாரிக்கப்பட்ட கைவினைப் பொருட்களின் சிறப்பு விற்பனை தொடங்கப்பட்டது. சத்துவாச்சாரியில் உள்ள வேலூர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்று வரும் இந்த விற்பனை கண்காட்சியை மாவட்ட முதன்மை நீதிபதி இளவரசன் தொடங்கி வைத்தார். சென்னை அரும்பாக்கம் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு அருகே சரக்கு வேன் தீப்பற்றி எரிந்து சேதமடைந்தது. அரும்பாக்கம் பகுதியிலிருந்து கோயம்பேடு நோக்கி சென்ற சரக்கு வேன் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே டாரஸ் லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் சரக்கு வேனில் டீசல் கசிந்து தீ விபத்து ஏற்பட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் 15 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த தனியார் சிட் ஃபண்ட்ஸ் நிறுவனம் திடீரென மூடப்பட்டதால் பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். DR கார்த்திக் என்ற சிட் ஃபண்ட்ஸ் நிறுவனத்தில் 5 லட்சம் முதல் 50 லட்சம் வரை 100க்கும் மேற்பட்டோர் சீட்டு போட்டு வந்த நிலையில் சிட் ஃபண்ட்ஸ் நிறுவனம் மூடப்பட்டு விட்டதாக கூறப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் ரயில் நிலையத்தில் சினிமா பாடலுக்கு நடனமாடி ரீல்ஸ் வீடியோ வெளியிட்ட பெண் யூடியூபர் உள்ளிட்ட 5 மீது குளித்துறை ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கோடிமுனை பகுதியைச் சேர்ந்த மரி ஆலன் பரத விஷால், குளச்சலைச் சேர்ந்த லோயன் ரொமாரியோ, தம்மத்து கோணத்தைச் சேர்ந்த சகாய ஜெனிஷா மற்றும் முட்டம் பகுதியைச் சேர்ந்த பிரிட்டோ என தெரிய வந்திருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் குந்தாரப்பள்ளி, வேப்பனப்பள்ளி, காவேரிப்பட்டினம், பர்கூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரமாக இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திடீரென கொட்டி தீர்த்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு நகராட்சி சாலையோரத்தில் நீண்ட நாட்களாக தேங்கி நிற்கும் கழிவு நீரால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். பாரதியார் நகரில் வடிகால் கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டு தேங்கி நிற்கும் கழிவு நீரால் கொசுக்கள் அதிகரித்து 5 வயது சிறுவனுக்கு டெங்கு அறிகுறி உள்ளதாக கூறப்படுகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே வீரசோழன் ஆற்றுப்பாலத்தை புதிதாக கட்டித்தரக் கோரி கிராம மக்கள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். எரவாஞ்சேரி பகுதியில் செல்லக்கூடிய வீரசோழன் ஆற்றின் மேல் 1997ஆம் ஆண்டு பாலம் கட்டப்பட்டது. தற்போது அந்த பாலம் சிதிலமடைந்து விட்டதால் அதனை சீரமைக்க கோரிக்கை எழுந்திருக்கிறது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் வாழவந்தி பகுதியில் உள்ள உண்டு உறைவிட பள்ளியில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இன்றி மாணவர்கள் சிரமமடைவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குடிநீர் தேவைக்காக சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் கிணற்றில் தண்ணீர் எடுத்து வர வேண்டிய சூழல் உள்ளதாகவும் சமையல் பணியாளர்கள் தோளில் சுமந்து வர வேண்டியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே படுகர் இன மக்களின் பாரம்பரிய கோயில் அருகே ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து வெளியேறும் கழிவுகள் கிராமத்திற்குள் புகும் என கூறி வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டம் நடத்தினர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளில் எதிர்க்கட்சிகள் புறக்கணிக்கப்படுவதாக கூறி தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் நகராட்சி வளாகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெற்றது. SIR படிவங்கள் அனைத்தும் ஆளும் கட்சியின் கவுன்சிலர்களை வைத்தே விநியோகம் செய்யப்படுவதாகவும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின.
தென்காசி மாவட்டம் புளியங்குடி எலுமிச்சை மார்க்கெட்டிற்கு புவிசார் குறியீடு வழங்கியதை தொடர்ந்து முதல் முறையாக பிரிட்டனுக்கு எலுமிச்சை பழங்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டதால் வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மருத்துவ நலன் கொண்ட இந்த புளியங்குடி எலுமிச்சையை மக்கள் அதிகமாக விரும்புவதாகவும் பல்வேறு மாநிலங்களுக்கு அவற்றை ஏற்றுமதி செய்வதாகவும் தெரிவித்தனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே சுய உதவிக்குழு மூலம் வாங்கிய கடனை கட்ட முடியாமல் 2 குழந்தைகளை தவிக்க விட்டு தாய் கிணற்றுக்குள் குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பூலாங்குளத்தை சேர்ந்த மாரி செல்வி வீட்டு செலவுக்காக கடன் வாங்கியதாகவும் அதனை கட்ட முடியாமல் தற்கொலை செய்து கொண்டார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடப்பாண்டு சம்பா மற்றும் தாளடி நெல் சாகுபடி பணியில் விவசாயிகள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். நடப்பாண்டு குறுவை சாகுபடியில் 60 ஆண்டுகளில் இல்லாத மகசூல் கிடைத்த நிலையில் சம்பா மற்றும் தாளடி நெல் சாகுபடியிலும் விவசாயிகள் அதிக பரப்பளவில் நடவு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை காசிமேட்டில் பல்வேறு பகுதிகளிலிருந்து இறால் கழிவுகளை கொண்டு வந்து கொட்டுவதாக புகார் எழுந்துள்ளது. காசிமேடு பகுதியில் மலை போல் குவிந்துள்ள இறால் கழிவுகளால் துர்நாற்றம் வீசுவதாக குற்றச்சாட்டு இருந்த நிலையில் தற்போது சிந்தாதிரிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து இறால் கழிவுகளை மூட்டைகளில் கொண்டு வந்து கொட்டுவதாக புகார் எழுந்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே உயர் அழுத்த மின்சாரம் பாய்ந்து கூலி தொழிலாளி உடல் கருகி 70% தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மலையாம்பட்டு பகுதியைச் சேர்ந்த முத்து என்பவர் வீட்டின் அருகே கையில் இரும்பு பக்கெட்டை வைத்துக் கொண்டு முருங்கைக்காய் பறித்தபோது மின்கம்பியில் உரசி மின்சாரம் பாய்ந்தது. கேரள மாநில சிறையில் அடைப்பதற்காக தமிழக போலீசாரால் அழைத்து செல்லப்பட்ட கைதி தப்பியது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கொலை, கொள்ளை என 53 குற்ற வழக்குகளில் தொடர்புடைய பாலமுருகன் திருச்சூர் வியூர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தான். அவனை விசாரணைக்காக தமிழகம் அழைத்து வந்த போலீசார் மீண்டும் வியூர் சிறைக்கு அழைத்து சென்றனர். நியூசிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் ஆக்லாந்தில் அந்நாட்டு பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இரு நாடுகளும் வலிமையான பொருளாதாரத்தை கொண்டுள்ளதாகவும் ஒன்றிணைந்தே செயல்படுவோம் எனவும் கிறிஸ்டோபர் லக்சன் கூறினார். வரி ஏய்ப்பு செய்யும் அதிபர் டிரம்ப் போன்றவர்களின் அடாவடித்தனத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பேன் என நியூயார்க் நகரின் புதிய மேயராக தேர்வாகியுள்ள இந்திய வம்சாவளியினரான ஜோஹ்ரான் மம்தானி தெரிவித்துள்ளார். நியூயார்க்கை அடக்கி ஆண்ட ஒரு அரசியல் சாம்ராஜ்யத்தை தாம் வீழ்த்தி விட்டதாகவும் அவர் கூறினார். நேபாளத்தில் அடுத்த ஆண்டு பொதுத் தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் 9 கட்சிகள் ஒன்றாக இணைந்து புதிய உதயமாக நேபாள கம்யூனிஸ்ட் என்ற கட்சி தொடங்கப்பட்டது. வரலாற்று சிறப்புமிக்க நகர்வை நோக்கிய இந்த நேபாள கம்யூனிஸ்ட் கட்சியில் மாவோயிஸ்ட் மையம், CPN, ஒருங்கிணைந்த சோஷலிஸ்ட் மற்றும் பிற 7 கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. பிலிப்பைன்ஸ் நாட்டில் நள்ளிரவு கரையை கடந்த கல்மேகி புயல் அந்நாட்டையே புரட்டி போட்டு சென்றது. பசிபிக் பெருங்கடலில் உருவான கல்மேகி புயல் பிலிப்பைன்ஸில் நள்ளிரவு கரையை கடந்த போது சூறாவளியுடன் கனமழை கொட்டியது. இதில் பல நகரங்கள் வெள்ளத்தில் மூழ்கின. முன்னெச்சரிக்கையாக செபு மாகாணத்தில் சுமார் 2 லட்சம் பேர் வெளியேற்றப்பட்ட போதும் புயலில் சிக்கி 66 பேர் உயிரிழந்தனர். மத்திய பிலிப்பைன்ஸ் நகரமான செபுவில் கல்மேகி புயலால் ஏற்பட்ட வெள்ளம் வடிந்த நிலையில் சேற்றில் மூழ்கியிருந்த தங்களது வீடுகளை மக்கள் சுத்தம் செய்து வருகின்றனர். வடக்கு செபுவில் 6.9 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டு சுமார் 11 பேர் உயிரிழந்து 1 மாதத்திற்கு பிறகு வந்த இந்த கல்மேகி புயலால் 66 பேர் பலியாகினர். மேலும் ஆயிரக்கணக்கானோர் இடம்பெயர்ந்தனர். ஆப்கானிஸ்தானில் கடந்த திங்கட்கிழமை ஏற்பட்ட 6.3 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் வரலாற்று சிறப்புமிக்க ப்ளூ மசூதி சேதமடைந்த நிலையில் அதனை சீரமைக்க வேண்டும் என அந்நாட்டு அரசாங்கத்திற்கு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மசூதியின் ஓடுகள் உடைந்து மினாராக்கள் விரிசலடைந்த நிலையில் இதுவரை எந்த பழுதுபார்க்கும் பணிகளும் தொடங்கப்படவில்லை என மக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் போர் நிறுத்தம் தொடங்கிய பின்னர் அக்டோபர் 25 அன்று எடுக்கப்பட்ட சமீபத்திய ட்ரோன் காட்சிகள் காசா நகரின் அழிவை காட்டியுள்ளன. 2 ஆண்டுகளில் இஸ்ரேலிய குண்டுவீச்சுகளால் காசாவின் பெரும் பகுதிகள் பாழடைந்த நிலமாக மாறியுள்ளது. இதில் சுமார் 68,000 பேர் கொல்லப்பட்டதாக காசா சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
ஜப்பானில் உள்ளூர் மக்களை அச்சுறுத்தி வரும் கரடிகளை பிடிப்பதற்காக ராணுவத்தினர் களமிறக்கப்பட்டுள்ளனர். அகிதா மாநிலம் கசுனோ நகரில் உணவு தேடி இரவு நேரத்தில் ஊருக்குள் வரும் கரடிகள் மனிதர்களையும் வேட்டையாடுவதால் மக்கள் பீதியில் உள்ளனர். கரடிகளின் தாக்குதல்களை சமாளிக்க போராடும் உள்ளூர் அதிகாரிகளின் அவசர வேண்டுகோளை தொடர்ந்து அதனை பிடிக்க உதவும் வகையில் ஜப்பான் ராணுவம் தனது படைகளை அனுப்பியது. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணியில் இடம்பெற்ற மகாராஷ்டிராவைச் சேர்ந்த ஸ்மிருதி மந்தனா, ஜெமிமா ரோட்ரிக்ஸ், ராதா யாதவிற்கு தலா 2.25 கோடி ரூபாய் பரிசுத் தொகையாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. மேலும் மும்பையைச் சேர்ந்த தலைமை பயிற்சியாளர் அமோல் மஜும்தாருக்கும் 22.5 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் தோற்றது குறித்து தென்னாப்பிரிக்க கேப்டன் லாரா வோல்வார்ட் மனம் திறந்து பேசியிருக்கிறார். இந்திய அணியினர் இறுதிப் போட்டியில் ஷஃபாலி வெர்மாவை பந்து வீச அழைப்பார்கள் என தாம் எதிர்பார்க்கவில்லை என்றார். ஷஃபாலி வெர்மா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி வெற்றிக்கு வித்திட்டார். 37வது பிறந்தநாளை கொண்டாடும் ரன் மிஷின் விராட் கோலிக்கு ரசிகர்கள் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். ஒருநாள் டெஸ்ட், T20 மற்றும் IPL கிரிக்கெட் போட்டிகளில் விராட் கோலியின் சாதனைகளை ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு ட்ரெண்ட் செய்து வருகின்றனர். ஆஸ்திரேலியாவில் இங்கிலாந்துக்கு எதிராக நடைபெறும் ஆஷஸ் தொடருக்கான ஆஸ்திரேலிய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்மித் தலைமையிலான அணியில் ஸ்டார்க், ஹேசில்வுட், டிராவிஸ் ஹெட், அபோட், போலந்த், அலெக்ஸ் கேரி, பிரெண்டன் டாகர், கேமரூன் கிரீன், ஜார்ஜ் இங்கிலீஷ், கவாஜா, லாபுசாக்னே, லாதனியோன், ஜேக் வெதரால், வெப்ஸ்டர் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். மெஸ்ஸி தன்னை விட சிறந்த வீரர் என்ற கருத்தில் உடன்பாடில்லை என்று ரொனால்டோ தெரிவித்திருக்கிறார். அண்மையில் பேட்டி ஒன்றில் பேசிய கால்பந்து ஜாம்பவான் ரொனால்டோ, ஒரு தொடரின் 6 அல்லது 7 போட்டிகளில் மட்டும் வென்றால் அவர் சிறந்த வீரர் என்பது எந்த வகையில் நியாயம் என கேள்வி எழுப்பினார். நெல்சன் இயக்கத்தில் ஜெயிலர் 2வில் நடித்து வரும் ரஜினிகாந்தும் ராஜமௌலியும் இணைந்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்டு மகேஷ் பாபுவை வைத்து பிரம்மாண்டமான முறையில் ராஜமௌலி திரைப்படம் ஒன்றை இயக்கி வருகிறார். இத்திரைப்படத்தில் மகேஷ் பாபுவின் கதாபாத்திரம் குறித்து ராஜமௌலியிடம் ரஜினிகாந்த் கேட்டறிந்ததாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. தமிழ் சினிமா ஹீரோக்கள் தங்களின் சம்பளத்தை குறைக்க வேண்டும் என நடிகர் விஷ்ணு விஷால் கோரிக்கை வைத்துள்ளார். திரைப்படம் தோல்வி அடையும் போது தயாரிப்பாளர்கள் நஷ்டமடைவதற்கான காரணங்களில் ஹீரோக்களின் சம்பளமும் ஒன்று என அவர் கருத்து தெரிவித்துள்ளார். சம்பளத்தை குறைத்தால் படத்தின் மேக்கிங்கில் மேலும் முதலீடு செய்து தரமான படைப்புகளை கொடுக்க முடியும் என்றார். தயாள் பத்மநாபன் இயக்கத்தில் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு திரைப்படத்திற்கான படப்பிடிப்பு பணிகள் பூஜையுடன் தொடங்கியது. 2M சினிமா சபரீஷ் தயாரிப்பு பணியில் ஈடுபடுகிறார். வெற்றி, பிரிகிடா, ரங்கராஜ் பாண்டே ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கின்றனர். தக் லைஃப் திரைப்படத்திற்கு பிறகு இயக்குனர் மணிரத்னம் விஜய் சேதுபதியுடன் இணைந்து பணியாற்ற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசன் திரைப்படத்தில் சிம்பு பிஸியாக உள்ளதால் மணிரத்னம் விஜய் சேதுபதியை அணுகியதாக தெரிகிறது. ருக்மிணி வசந்தை கதாநாயகியாக நடிக்க வைக்கவும் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக கூறப்படுகிறது. ராம் சரண், ஜான்வி கபூர் இணைந்து நடிக்கும் பேடி திரைப்படத்தின் சிக்கிரி சிக்கிரி பாடலின் ப்ரோமோ வீடியோ வெளியாகி வரவேற்பை பெற்று வருகிறது. மலைப்பகுதியில் ராம் சரண் நடனமாடுவதை போன்று காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் வெளியாகும் இத்திரைப்படத்திற்கு AR ரகுமான் இசையமைத்துள்ளார். மார்க் திரைப்படத்தில் நடித்து வரும் நடிகர் கிச்சா சுதீப் வெளியிட்டுள்ள புதிய போஸ்டருக்கு ரசிகர்கள் பலரும் லைக் செய்து வருகின்றனர். திரைப்படத்திற்கான டீசர் வெளியீட்டு தேதி, நேரம் குறித்து விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என X வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரோஜாவை வெள்ளித்திரையில் காண ஆர்வமாக உள்ளதாக நடிகர் பிரபுதேவா லெனின் பாண்டியன் திரைப்பட ட்ரெய்லரை எக்ஸலத்தில் மகிழ்ச்சியுடன் பகிர்ந்துள்ளார். பாலச்சந்திரன் இயக்கத்தில் உருவாக்கியுள்ள இத்திரைப்படத்தில் சந்தானம் என்ற கதாபாத்திரத்தில் ரோஜா நடித்துள்ளார். பௌர்ணமி தினத்தை ஒட்டி மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜயினியில் உள்ள ஸ்ரீ மகா காளீஸ்வர் கோவிலில் நடைபெற்ற பஸ்ம ஆரத்தி விழாவில் பங்கேற்ற நடிகர் ரவிமோகன் தொடர்ந்து சுவாமி தரிசனம் செய்தார். இந்த கோவில் மிகவும் அழகான ஆன்மீக தலம் என்றும் சுவாமி தரிசனம் மேற்கொண்டது மிகுந்த உற்சாகத்தை தந்ததாகவும் அவர் கூறினார். தென்காசி காசி விஸ்வநாதர் கோவிலில் ஐப்பசி திருக்கல்யாண திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஊர்வலமாக கொண்டுவரப்பட்ட கொடிப்பட்டம் உலகம்மன் சன்னதி முன்பு உள்ள கொடிமரத்தில் ஏற்றப்பட்ட நிகழ்வில் பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்று தரிசித்தனர்.